ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து நான் அதை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக அனுப்பப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். கரங்களை தலையில வை, தலையில வை, தலையில வை கைய. ஆண்டவரே, வழி நடத்துதலை தாரும், வழி நடத்துதலை தாரும், வழி அழுது கிட்ட இருக்கிற உன் வாழ்க்கையில அந்த மரண ஆவிகளிலிருந்து இயேசு இந்த விடுதலையை தருகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 42 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? உங்களிடத்திலும் கேட்கிறார்களா? எப்படி கேட்கிறாங்க? தாவீது சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று நிறைய பேர் கேட்கிறாங்களா. நீ இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போறையே, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இவ்வளவு நாள் ஆண்டவர் ஆண்டவர்னு நின்னையே, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறையே, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் பைபிள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தியே சர்ச்சுக்கு, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு அவர்களுக்கெல்லாம் ஒருவேளை பதில் சொல்ல முடியாம, ஒருவேளை நீ ஒரு மாதிரி வெட்கப்பட்டு தலகுனிந்த மாதிரி நிற்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் மூலம் சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று கேட்டார். என் தேவன் இங்கே இருக்கிறார். இப்பொழுது அதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கிறதை வைத்து நீ புரிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் பிரதர், இன்னும் எனக்கு வயசாயிட்டே போகுது, ஏன் உன் கூட படித்தவங்களுக்கெல்லாம், உன் கூட வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சு, உனக்கு ஏன் இன்னும் உன் திருமணம் நடக்கலை? சில காரியங்கள் டிலே ஆகும்போது, சில காரியம் லேட் ஆகும்போது நீ கேட்குறையோ இல்லையோ, உன்னை சுற்றி உள்ளவங்க கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே என்று. ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ மட்டும் இருந்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீ மட்டும்தான் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கலாம். உன் தேவன் எங்கே என்று என்கிட்ட கேட்குறாங்கன்னு. தேவ பிள்ளைகளே, அதற்கு தேவன் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை இன்னைக்கு வச்சு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் பார், நான் என்ன பண்ண போறேன்னு அவங்க எங்கன்னு கேட்கும்போது நீ சொல்லணும், இங்கே அங்கே ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 42:10 உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறதை போல இருக்குதா. அப்ப யாரு கேட்பாங்களாம்? உன் தேவன் எங்கே என்று சத்துரு தான் கேட்பானா. என்னன்னு, உன் தேவன் எங்க? இவ்வளவு நாள் ஜோம் பண்ணியே, இவ்வளவு நாள் உபவாசம் இருந்தியே, இவ்வளவு நாளும் பிரேயர்னு போனையே, சர்ச்சுன்னு போனையே, சத்துரு தான் கேட்கிறானா. ஆனா அந்த சத்துரு வெட்கப்படும்படி உனக்கு ஒரு அடையாளத்தை தேவன் செய்ய போகிறார். ஷபரபா லபா. வேலையில் அவமானத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயா? திருமணம் நடக்கலையேன்னு வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? இன்னும் குழந்தை செல்வம் கிடைக்கலையேன்னு வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? தேவன் உனக்கு இன்னதை செய்தார் என்று பட்டியல் போடுகிற ஒரு நாள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. கையை உயர்த்து. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் இன்னதை செய்தீர் என்பது
இந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படி என் தேவன் இங்கே இருக்கிறார், என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.